பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே இந்த காலவேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். வேதம் சொல்லுகிறது, கவலை ஒரு மனிதனை ஒடுக்கும். மத்தேயு 6:34 வாசிக்கும்போது, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடுகள் போதும்னு எழுதப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6:27 நீங்கள் வாசிக்கும்போது, கவலைப்படுகிறதுனால உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவார். அப்போ வேதம் தெளிவாக சொல்லுதில்ல, நீ கவலைப்படாத, நாளைக்காக கவலைப்படாத, உன் தேவைகளுக்காக கவலைப்படாத. நாளைய தினம் என்பது அது நம்முடைய கரத்தில் அல்ல, அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்போ நான் என்ன செய்யணும்? என்னுடைய கவலைகளை நான் எப்படி கையாளுவது? என் மனதில் இருக்கிற பாரத்தை நான் யாருக்கிட்ட போய் சொல்கிறது? இன்றைக்கி நிறைய பேருக்கு யார்கிட்ட போய் சொல்கிறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கவலையாக இருக்குது பாருங்களேன். ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் அவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுது. அப்போ முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய சரீர தேவைகள் பற்றிய கவலைகளை ஜெபத்தின் மூலம் தேவனிடத்தில் நம்ம சொல்லணும். நீங்கள் கேட்குறீங்கள, என் கவலையை நான் யார்கிட்ட போய் சொன்னால் தீரும்னு. அப்போ உங்கள் கவலை தீருகிற இடம் தேவனுடைய சமூகம் மட்டும்தாங்க. ரெண்டாவது, தேவனை நான் நம்ப வேண்டும். தேவனுடைய பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவனால் இந்த காரியத்தை செய்ய முடியும், தேவனால் இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். மூன்றாவது, நாளைய தினத்திற்காக நீ கவலைப்படக்கூடாது. இன்றைக்கு இந்த நாளில் உங்களுடைய தேவைகள் என்ன? இந்த நாளுடைய தேவ சித்தம் என்ன? அதில் நீங்கள் கவனம் செலுத்தணும். இன்னைக்கு நம்மளுடைய கவனம் எதில் இருக்குது அப்படின்னா, பிரைஸ் தி லார்ட், நம்முடைய தேவைகளில் தான் இருக்குது கவனமே. ஆனால் நான் சொல்லுவேன், உங்கள் கவனத்தை தேவ சித்தத்தில் செலுத்துங்க. இன்றைக்கு தேவன் என்ன சித்தம் கொண்டிருக்கிறார், எதை என் வாழ்க்கையில் நடக்க தேவன் அனுமதிக்கிறார், எதை நான் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள். ஏன்னா நல்ல வார்த்தை, அந்த வார்த்தை தான் உங்களை மகிழ்ச்சியாக்கும். இன்றைக்கி அநேக பேர் நல்ல வார்த்தைகளை நம்ம கேட்கறதில்ல. பிரைஸ் தி லார்ட். நீதிமொழிகள் 16:24 சொல்லுகிறது, இனிய சொற்கள் தேன் கூடை போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமா. அப்போ நல்ல வார்த்தைகள் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்தும், உங்கள் கவலைகளை மாற்றும் பாருங்கள். அப்போ நல்ல வார்த்தையை
பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, வேதத்தை நான் வாசிக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை போல ஒரு நல்ல வார்த்தை இல்லைங்க. மனுஷனுடைய வார்த்தையை தேடாதீங்க, கர்த்தருடைய வார்த்தையை தேடுங்க. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் வாசிக்கும்போது, அதை தியானிக்கும்போது, அந்த வார்த்தை உங்களை என்ன செய்யும் தெரியுமா? பிரைஸ் தி லார்ட், கட்டி எழுப்புவதை நீங்கள் பார்ப்பீங்க. எனக்கு அன்பானவர்களே, நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நல்ல வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்க, அந்த வார்த்தைகளை கவனிங்க, செயல்படுத்துங்க. கட்டாயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த கால வேளையில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் கர்த்தர் எடுத்து போடுங்கப்பா. கவலையினால் ஒடுக்கப்பட்டு தன்னுடைய சரீரத்தில் வேதனையை அனுபவிக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில் அற்புத சுகம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.